Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல Micromax in one இந்த ஸ்மார்ட்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குவிக் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ Micromax வந்து ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்லியராக வந்து Micromaxலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல மூவிங்கான ஒரு ஸ்மார்ட்ஃபோன் பிராண்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு Micromax கேன்வாஸ் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர் ஃபோன் அது. அண்ட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மைக்ரோமேக்ஸில் வந்து ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அது என்ன மாடல் அது ஞாபகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ், இப்போ இதுதான் வந்து மைக்ரோமேக்ஸ் நியூவாக லான்ச் பண்ண இன் ஒன் அப்படின்ற மாடல் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது 4GB + 64GB மாடல். அண்ட் ரியர் சைடில் வந்து சம் ஆஃப் த ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோ G80 ப்ராசர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வருது, 5000 mAh ஆஃப் பேட்டரி வருது, ப்ளஸ் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா இருக்குது. ப்ளஸ் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஆண்ட்ராய்டோட பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருக்கும். அண்ட் ஒரு ஆப்ஸோ இல்லை ப்ளோட்வேரோ இல்லை அடிஷ்னல் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. ஸோ பியூராக வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இந்த பேக்கேஜ் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரொடெக்ஷன் பிளான், எக்ஸ்டெண்டட் வாரண்டி, ஸ்க்ரீன் டேமேஜ், அடிஷ்னல் கவர், ஸோ ஸ்மார்ட் ஆப்ஷன்ஸ், ஸோ வாரண்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் பிளான் பற்றி ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் அப்புறமா பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல். அண்ட் நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் இது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் அவங்களே ப்ரீ அப்ளை பண்ணி வரும். பட் இவங்க வந்து இதை அப்ளை பண்ணல. ஸோ தனியாக வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க இதிலே. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ யூஎஸ்பி டைப்-C போர்ட்டு கேபிள் வந்து யூஎஸ்பி டைப்-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோமேக்ஸோட இன் சார்ஜர். ஸோ இது வந்து 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு அடாப்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ பேக்கேஜில் வந்து கண்டெயின் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பார்க்கலாம். கைஸ், இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் அதே மாதிரி லைட் இன் வெயிட்டில் தான் இருக்குது. அண்ட் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.95 mm ஆஃப் திக்னஸில் அண்ட் 195 grams ஆஃப் ஓவரால் வெயிட் வந்து வரும். அண்ட் இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அண்ட் ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து எப்படி ஸ்கின்லாம் வந்து நம்ம மொபைல்ஸில் வந்து ஒட்டுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் ஒட்டின மாதிரியே வந்து இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஆன்டி ஃபிங்கர் அந்த இதுவும் வந்து இருக்குது. ஸோ ஃபிங்கர் மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரல. ஸோ நல்லாவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்லிப்பரியாகவும் கிடையாது. அண்ட் ரியர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக் பேக் தான். ஃபுல்லாகவே அந்த ஃப்ரேம்ஸும் வந்து பிளாஸ்டிக் பேக் தான். பட் யூசேஜுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு ஸ்லிப்பரியாகவும் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஃபிங்கர் மார்க்ஸும் வந்து கிடையாது. ப்ளஸ் வந்து ரொம்ப வெயிட்ஸ்லாம் வந்து கிடையாது. கொஞ்சம் லைட் இன் வெயிட்டில் தான் இருக்குது. அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து ஸோ டிஸ்பிளே பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு LCD டிஸ்பிளே தான். பட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 10K ப்ரைஸ் வரும் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவல் ஸ்டைல் டிஸ்பிளேலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நார்மலாக இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டியூ ட்ராப் நாட்ச் டிஸ்பிளே தான் வந்து வரும். அண்ட் அதுவும் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் படி ஃபோன் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் தான் வந்து கொடுக்குது. இப்போ இந்த ஃபிசிக்கல் ஓவர்வியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மார்ட் ஃபோனோட சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் வந்து சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இருக்குது. ஸோ சிம் கார்டு ஸ்லாட்னா உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக 3 ஸ்லாட் இருக்கும். 2 நானோ சிம் போடலாம். ப்ளஸ் SD கார்டு கூட நீங்கள் போட்டுருந்தா போட்டுக்கலாம். அண்டு ஆப்போசிட் டு தட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸும் அண்ட் தென் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டாப் சைடில் வந்து ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் இருக்குது.
ஸோ இன்னொரு ப்ரைமரி மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் வந்து இருக்குது. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் சப்போர்ட்டாக வந்து இதில் இருக்குது. அண்ட் மற்றபடி ரியர் சைட்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க மெயினாக. ஸோ இதில் ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங். ஸோ ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்கே என்ன கேட்டால் எனஃப் தான். ஏன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் யூஸ் பண்ணும்போது அப்பப்போ சில இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இஷ்யூஸ்னு வந்து கிடையாது. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம டெய்லி யூசேஜில் அது வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற பழக்கத்தை மாற்றி யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைட் மவுண்டட்னா ஸோ நம்ம நார்மலாக வந்து இப்போ நம்ம ஃபோன் வந்து நம்ம டைம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், பவர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணி வந்து டைம்னா அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். ஸோ பட் இப்போ சைட் மவுண்டன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்து அவேக் ஆகும் டைம் பார்க்கறதுக்கு. ஆனால் அட் த சேம் டைம் இப்போ ஃபோன் வந்து அன்லாக் ஆகிடும். பட் ஃபோன் நம்ம அன்லாக் பண்ணணுன்றதுக்கோசரம் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாட்டோம். ஸோ டைம் பார்க்கணுன்னு ப்ரெஸ் பண்ணோம், பட் அது ஃபோன் அன்லாக் ஆகிடும். தெரியாமல் அப்படியே பேக்கெட்டில் வச்சுட்டிங்கன்னா அது வேறு செட்டிங் ஆப்ஷனுக்கு போய்ட்டு எங்கெங்கேயோ போய்ட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுறதெல்லாம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக கால் போகிறதோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து நடக்கும். ஸோ ஏன்னா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து இப்போ நான் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரில. ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ இப்போ வாட்ச் இல்லை அப்படின்னும் போது ஸோ டைம் பார்க்கணுன்னா ஃபோனை தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதை தான் வந்து பவர் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமுக்கோசரம் அதை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீன் அவேக் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். ஆனால் வந்து சைட் மவுண்டட்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது அன்லாக் ஆகிடும் டிவைஸு. ஸோ அது வந்து ஒரு விஷயம். அண்ட் ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் இயர்லியராக கொண்டு வந்தது பெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, சைட் மவுண்டட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்வெட்டிங்லாம் இருக்குன்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணாது. அண்ட் அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்லாம் வந்து நீங்கள் டிஃபால்ட் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வந்து போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த சைட் மவுண்டட் வாட்ஸ்அப்பில் வந்து ஓப்பன் பண்ணனே ஃபிங்கர் பிரிண்ட் லாக் வரும்போது சைட் மவுண்டட் நீங்கள் இன்கேஸ் ஸ்வெட்டிங்கில் இருக்கும் போது அந்த மாதிரி டைமில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அக்செப்ட் ஆகாது. ஸோ அப்புறம் வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா டூ many times அப்படின்ற மாதிரி எரர் வந்துடும். அப்புறம் டிவைஸ் வந்து திருப்பி லாக் பண்ணிட்டு அன்லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து போக முடியும். வெல் நெக்ஸ்ட் இப்போ ரியர் சைடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு ரெக்டாங்குலர் கேமரா மாடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்சைட் கேமரா மாடியூல் மொத்தம் 3 கேமராஸ் வருது. அண்ட் ஏஐன்ட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா கான்ஃபிகரேஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து அண்ட் தென் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் டிஸ்பிளே வருது. ஸோ டிஸ்பிளே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வந்து எந்த குறையுமே வந்து கிடையாது. அண்ட் ஈவன் இது வந்து ஒரு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ வியூபிலிட்டியும் வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்சுவல் ஸ்டைல் டிசைன் டிஸ்பிளே. அண்ட் இன்சைட் பஞ்சுவல் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து உண்மையிலே வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ 10K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ எந்த வித உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ப்ளோட்வேர் ஆப்ஸு ஆட்ஸு அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இவ்வளோ தான் மொத்தமே ஆப்பு. ஸோ ஆப்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட பார்ட்னர் இருக்கனால ஸோ கூகுளோட எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான ஆப்ஸ் இருக்கும். அண்ட் மற்றபடி ஃபோனுக்கு தேவையான கேல்குலேட்டரு, கால் புக்கு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர மற்றபடி அடிஷ்னலாக எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் வந்து இருக்காது. வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணும்போது. அண்ட் டிஸ்பிளேவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூபிலிட்டி தான் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து நிறைய பார்த்தேன். அண்ட் கேம்ஸ் வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணேன். ஸோ யூடியூப் வீடியோஸ் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நல்லா 6.67 இன்ச்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இது வந்து நாச் டிஸ்பிளேல வருது. ஸோ ஒரு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த சின் சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப கொஞ்சம் மினிமலாக தான் இருக்குது. அண்ட் பெசல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மினிமமாக தான் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வைஸும் வந்து பெட்டராக தான் வந்து இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். நெக்ஸ்ட் இப்போ இதோட கேமரா சாம்பிள்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதில் வந்து கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இதில் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 10K ப்ரைஸ் செக்மெண்ட்டை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இல்லாத ஒரு பெட்டர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குதுன்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து
கொஞ்சம் வந்து லைட்டாக தான் இருக்கும். பட் இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்துருக்கு. ப்ளஸ் கிளாரிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் ஈவன் செல்ஃபி கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் கண்டிஷனில் வந்து எடுக்கும் போதும் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்லேயும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் நேச்சுரல் லைட்டிங்லேயும் வந்து நல்லாயிருக்கு. ப்ளஸ் ரொம்ப லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி இதில் HDR மோடு வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ டேரக்ட் லைட்டிங்லாம் வந்து எடுக்கும்போது ஸோ HDR மோடு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 ப்ராசஸரில் வந்து ரன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அண்ட் இதோட வேரியன்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4GB ஆஃப் ரேம் வித் 64GB அண்ட் 6GB ரேம் வித் 128GB ஸ்டோரேஜில் வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் சைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணேன். அண்ட் தென் வந்து யூடியூப் வீடியோஸ் ரொம்ப நேரம் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ இதில் ஹீட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலான கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்து கிடையாது. அண்ட் மற்றபடி இன்கேஸ் நான் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அந்த பேட்டில் கிரவுண்ட் இந்தியா ஸோ அந்த கேம் வந்து ப்ளே பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு 1 hour கேம் ப்ளே பண்ணதில் ஸோ ஆக்சுவலாக நம்ம வெதர் கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நார்மலாக வந்து வெயில் டைமில் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறோன்னும் போது ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இந்த கேமரா மாடியூலில் வந்து சரி அண்ட் லைட்டாக வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து லைட்டாக வந்து ஹீட் வந்து இருக்குது. பட் நான் மிட் நைட்டில் வந்து ஒன் டைம் வந்து விளாட்னா ஒரு 1 மணி 2 மணி டைமில் ஸோ அந்த மாதிரி டைமில் அந்தளவுக்கு வந்து ஹீட் வந்து கிடையாது. ஸோ ரொம்ப வந்து அந்தளவுக்கு ஸோ நார்மலான டைமில் வர ஹீட் வந்து அந்த டைமில் வந்து கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் யூடியூப் வீடியோஸும் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணதில் ஸோ லைட்டாக தான் வந்து ஹீட் ஆச்சு. அண்ட் மெயினாக வந்து லேக்லாம் வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஸோ லேக் ஃப்ரீ ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI. ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டோட பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி மோட்டரோலா ஃபோன்ஸில் வரும். அண்ட் கூகுள் பிக்சல்ஸ்லாம் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு UI உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து இதில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இல்லைனாலும் ஸோ உங்களுக்கு யூசேஜ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். மற்றபடி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எந்த ஆப்ஸ் வேணுமோ உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து இதில் மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கும். ஸோ யூசேஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரின்னு எடுத்தீங்கன்னா இதில் 5000 mAh ஆஃப் பேட்டரி வித் 18 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. அண்ட் 18 watts ஆஃப் அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க மைக்ரோமேக்ஸ் சைடில்.
அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இதில் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து செக் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து செக் பண்ணோம். அண்ட் அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes ஆகுது ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டியூரிங் ஃபோன் ஆஃப் கண்டிஷன். ஸோ ஆன் கண்டிஷன் வந்து செக் பண்ணல, பட் ஆஃப் கண்டிஷனில் 2.5 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ இது வந்து 5000 mAh ஆஃப் பேட்டரி தான். அண்ட் பேட்டரி கன்சம்ஷன் வைஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே வந்து மல்டிபிள் டெஸ்டிங்ஸ் வந்து பண்ணோம். ஸோ ரொம்ப நேரம் வந்து யூடியூப் வீடியோஸ் ப்ளே பண்ணது அண்ட் தென் கேம்ஸ் ப்ளே பண்ணது. ஸோ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 hourக்கு கரெக்டாக 10% ஆஃப் சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. அண்ட் பேட்டில் கிரவுண்டு அதை பப்ஜி ரிலேட்டடாக கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது 45 minutesக்கு 10% ஆஃப் பேட்டரி வந்து லெஸ் ஆச்சு. ப்ளஸ் ஹீட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மைல்டாக வந்து இருக்குது, ரொம்ப ஹீட் கிடையாது, ஒரு கொஞ்சம் லைட்டான ஒரு 20% 30% ஹீட் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் கேம் வீடியோ பிளேஸ்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7.5 hours வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ ப்ளே பண்ணதில் 50% ஆஃப் பேட்டரி வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பீங்கன்னும் போது ஸோ த்ரூ அவுட் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஸோ 7.5 hours 8 hours மேலே நீங்கள் பார்த்தீங்கனாலும் ஸோ 50% ஆஃப் சார்ஜ் தான் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 1 day யூசேஜுக்கு கண்டிப்பாக ஐடியலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ காலையில் சார்ஜ் பண்ணிட்டு ஆஃபீஸோ போகிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து 1 day ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு வர வரைக்கும் சார்ஜ் வந்து ஸ்டாண்ட் பண்ணும். அண்ட் நார்மலாக நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணலனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடில் டைமில் வந்து நான் ஆக்சுவலாக மொபைல் டேட்டாலாம் ஒய்ஃபைலாம் வந்து ஆன் பண்ணி வச்சதில் ஸோ ஐடில் டைமில் 1 hour கிட்ட ஐடில் போட்டதில் ஒரு 2% ஆஃப் சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ இன்கேஸ் வந்து ஒய்ஃபையும் டர்ன் ஆஃப் பண்ணிட்டு லொக்கேஷன்லாம் ஆஃப் பண்ணியிருந்தேன்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% தான் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாத டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அப்பயும் வந்து பேட்டரி கன்சம்ஷன் நல்லாவே வந்து தாங்குது. அண்ட் அதே மாதிரி பேட்டரி வந்து டக்குலாம் வந்து ரெடியூஸ் ஆகல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரெடியூஸ் ஆச்சு. அண்ட் நான் வந்து ஒரு 2 cycle வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அண்ட் திருப்பி சார்ஜ் பண்ணிட்டு அண்ட் திருப்பி வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜ் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரெடியூஸ் ஆகுது. ஸோ பேட்டரி கன்சம்ஷன் வைஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட்டு தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் இருக்குது, செக்யூரிட்டி மெஷர் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் நானும் வந்து செக் பண்ணேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து நல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக மைல்டாக ஸ்லோவாக இருக்கும், பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அன்லாக் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி மெஷருக்கு. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 3.5 ஜாக் இருக்குது அண்ட் 2 மைக்ரோஃபோன் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டுடியோ சப்போர்ட் வந்து கிடையாது. அண்ட் யூஎஸ்பி டைப்-C கேபிள் வந்து வரும், டைப்-C போர்ட்டும் இருக்குது. ஸோ 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மற்றபடி டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குயிக் ரிவ்யூ வந்து இதுதான் என்னோட சைட்லேருந்து. இப்போ நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.